Very good. So நேத்து பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்னடா பார்த்தோம்? என்னதுன்னு பார்த்தா மேம். பயோடெக்னாலஜி எதெல்லாம் டீல் பண்ணுது? டீல் பண்ணுது. அப்புறம் ரெண்டு டெஃபினேஷன். வாட் ஆர் தி கோர் டெக்னிக்ஸ்? எது ரெண்டு? ஜெனடிக் இன்ஜினியரிங், பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். வெரி குட். அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன் ஜிஎம்ஓ? Identification of DNA with desirable gene, introduction of identified gene, maintenance of interracial gene. Very good. அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? அந்த ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் மேம். எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் எதுல இருந்து எடுத்தாங்க? சால்மோனெல்லா டைபிமுரியம். யார் பண்ணாங்க? Stanley Cohen and Herbert Boyer. வெரி குட். அவங்க தான் பண்ணாங்க இல்லையா? எஸ் மேம். அதுக்கப்புறமா வேற என்ன படிச்சோம்? குளோனிங் வெக்டார் பத்தி படிச்சோம். Biological tools. What are the three types of tools? சொல்லுங்க பாப்போம். Restriction enzyme, cloning vector, competent. அப்புறம் லாஸ்ட் காம்பிடென்ட் இல்லையா? அதானே பார்த்தோம். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் நேத்து ரெஸ்ட்ரிக்ட் தான் நேத்து பார்த்தோம் இல்லையா? டூல்ஸ் சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஒரு ஸ்கிரீன் ஷேர் ஆகலாம் இன்னும். இப்போ ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுதா பாருங்க. எஸ் மேம். எஸ் மேம். ஒரு டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ டூல்ஸ் 3. என்னென்னது? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், Cloning vector, competent tools. ஃபாஸ்ட். இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மாலிகுலர் சிஸ்டர் என்ன டைப்னு சொன்னோம்? Nuclease. நியூக்ளியஸ். இப்போ அடுத்து இதுக்குரிய நாமன்கிளேச்சர், அதாவது பேர் எப்படி வைக்கிறது சொல்லி பார்ப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கு பேர் எப்படி வைக்கிறது? இப்போ ECOR1 இப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு பாக்டீரியால இருந்து நம்ம எடுப்போம். எந்த பாக்டீரியால இருந்து எடுக்கிறோமோ அதோட ஜீனஸ் நேம் இது, அதோட ஸ்பீஷீஸ் நேம். புரியுதா? இது ரெண்டும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம இப்போ எஸ்டரீஷியா கோலை இது உடம்புல இருந்து எடுத்தோம்னா ECO. புரியுதா? Yes ma'am. எஸ் மேம். இப்போ வந்து சால்மனெல்லால இருந்து எடுக்கிறோம்னு வைங்களேன். சால்மனெல்லா, டைபிமுரியம் அப்படிலாம் எடுத்தோம்னா STY. அதே மாதிரியே இப்போ நம்ம ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே இதுல இருந்து எடுக்கிறோம்னா என்ன வைப்போம்? HIN. இப்ப புரிஞ்சுச்சுங்களா எப்படி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 லெட்டர்ஸ் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஜீனஸ் நேம், ஸ்பீஷீஸ் நேம். அடுத்து இந்த ஆறுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயினோட பேர். நம்ம முன்னையே மாலிகுலர் பேசிஸ்ல படிச்சிருப்போம். ரஃப் ஸ்ட்ரெயின், ஸ்மூத் ஸ்ட்ரெயின், அது போல டி ஸ்ட்ரெயின், என் ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்டீரியாவோட வகைகளை நம்ம ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். சரியா?
மேம் சொல்லு. இது வந்து ரோமன் லெட்டர் 1. இந்த ரோமன் லெட்டர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர் இன் விச் இட் ஹஸ் பீன் ஐசோலேட்டட். இப்போ ஒரு ஈகோலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈகோலையில யாரா ஒரு ஸ்டூடெண்ட் பேர் பார்த்துக்கிறேன். இப்போ அபிலாஷ் அப்படின்னு இருக்கான், இல்ல அபி. இப்போ அபி வந்து இந்த ஈகோலைல ஒரு என்சைம் கண்டுபிடிச்சிருக்கான்னா அதுக்கான பேரு அவ ஈகோ R1ன்னு வைப்பான். இப்போ அடுத்து அபிலாஷ் கண்டுபிடிச்சா ஈகோ R1ன்னு வைப்பாங்களா 2ன்னு வைப்பாங்களா? 2 மேம். புரியுதா? அடுத்து இன்னொரு ஆள் கண்டுபிடிச்சா 3 மேம். ஒரே ஈகோலை, இந்த மாதிரி ஒரே ஈகோலைல இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிற என்சைம் அபி கண்டுபிடிச்சது ஈகோ R1. இந்த என்சைம் அபிலாஷ் கண்டுபிடிச்சது. இது வேற யாரும்னா 3. புரியுதாமா நான் எப்படி சொல்றேன்னு? எஸ் மேம். அந்த மாதிரி தான் பேர் வைப்பாங்க. சரியா? கிளியரா இருக்காடா? எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் பேர் வைக்கிறது. ஸோ நேற்று நம்ம பார்த்ததுல நியூக்ளியேஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன், நேம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து டைப்ஸ் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ் மேம். எஸ் மேம். டைப்ஸ் எண்டோநியூக்ளியஸ், மேம் இதுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு தடவை காமிங்க மேம். இதுவா? எஸ் மேம். ஓகே மேம். தேங்க்ஸ். இது புரிஞ்சுச்சாமா? ஸோ எக்ஸோநியூக்ளியஸ், எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? மேம் எக்ஸோனா எண்ட் ஆஃப் தி டிஎன்ஏ மாலிக்யூல்ஸ் மேம். ஒரு டிஎன்ஏவோட எண்டோனா ஸ்பெசிபிக் அந்த மாதிரி எண்ட்ல வெட்டணும்னா அது என்னது? எக்ஸோ மேம். எக்ஸோநியூக்ளியஸ். நடுவுல நம்மளோட டிசைரபிள் பிளேஸ்ல வெட்டினா எண்டோநியூக்ளியஸ். இது புரிஞ்சுதா? எஸ் மேம். எஸ் மேம். நோட் பண்ணிக்கோங்கடா. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ எக்ஸோநியூக்ளியஸ்னா ஓரங்கள்ல கட் பண்றது, எண்டோநியூக்ளியஸ்னா மிடில்ல கட் பண்றது. இப்போ இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த எட்ஜில் கட் பண்றது எக்ஸோநியூக்ளியஸ். எட்ஜில் கட் பண்ணா எக்ஸோ. நடுவுல உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அந்த மாதிரி இடத்துல நடுவுல கட் பண்ணா எண்டோநியூக்ளியஸ். புரியுதாடா? எஸ் மேம். எஸ் மேம். அடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல ரெகக்னிஷன் சீக்வன்ஸ், அதாவது
இருங்க வரேன். இப்போ இது ஒரு டிஎன்ஏவோட இப்படி மேம் சீக்வன்ஸ் எழுதுறேன். சரியா? இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படியே சொல்லிட்டே வாங்க. சொல்லுங்கம்மா. Guanine, CG, ஆ, adenine, adenine, thymine, 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 cytosine, adenine, thymine. காட்டுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலியண்ட்ராமிக்னா அத காட்டு. 3 prime 5 prime இந்த சைடு இந்த இடத்துல இருந்து ஒண்ணு மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். சொல்லுமா. மேம் இப்போதாங்க மேம் ஜாயின் பண்ண. எந்த டாபிக் மேம் போயிட்டு இருக்கு? மேம் வாய்ஸ் இங்க பிரேக் பாருங்கடா. மேம் நான் இப்போதாங்க மேம் ஸ்கூல்ல இருந்தே வந்தேன். வந்த உடனே கிளாஸ்க்கு தாங்க மேம் வரேன். மேம் தர்ஷினி. பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல இருந்தாலும் பிரேக் ஆகி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான்மா டூல்ஸ்ல நேத்து நடத்தணும்ல. இந்த பாரு. எஸ் மேம். இதான் நடத்திட்டு இருக்கேன். சரியா? இப்போ ஓகே இந்த மேம். பாலியண்ட்ராமிக் சீக்வென்ஸ்னா இருக்கேன். ஓகே மேம். தேங்க் யூ. ஏன்மா என்ன மியூட்ல போட்டீங்க? இங்க பாருங்க. இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணணும்னா இங்க ஏடி இந்த சீக்வென்ஸ்னா ஓகே. பட் இங்க பாருங்கடா, இந்த சீக்வென்ஸ் இருக்குல்ல, இந்த பக்கம் இருந்து படிச்சா படிங்க. நான் வரையறது படிங்கடா. ஜி அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து படிங்க. இது வேணாமா, இங்க கட் ஆகாது. ஒரே மாதிரி இல்லைன்னா கட் ஆகாது. மேலையும் கீழையும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். GAATTC அதே மாதிரி தலைக்கீழ படிச்சாலும் GAATTC இருந்தா மட்டும். போன சார்ஜர்ல புரியுதாடா? இல்லைங்களா? எஸ் மேம். ஒரே மாதிரி இருந்தாதான் என்சைமால கட் பண்ண முடியும். இப்போ இந்த சைடு பாருங்க, இப்படி இருந்தா கட் ஆகாது. இதுவே மேல ஏடி கீழே டிஏ இதுக்கு கட் ஆகலாம். ஒரே மாதிரி சீக்வன்ஸ் இருந்தா மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால கட் பண்ண முடியும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சீக்வன்ஸ். இது கிளியரா? எஸ் மேம். இதுல எதுவும் டவுட் இல்லையாடா? No ma'am. நோ மேம். சரி, இப்போ உள்ள போய் படிக்க ஆரம்பிக்கலாம். யாராவது ஒருத்தர் படிங்க. நாமன்கிளேச்சர் பேர் எப்படி வைக்கிறது? Restriction enzymes
First letter indicates genus. Second two letter indicates species of the prokaryotic cell from which they are isolated. Example, E. coli comes from E. coli RY13. ஈகோ R1 ஈகோலை அந்த மொத்த இதுக்கு பேரு RY13. அதுல இருந்து முதல்ல எடுத்தது ஈகோ R1. அதுல ஈனா ஜீனஸ், சிஓனா ஸ்பீஷீஸ், ஆர்னா ஸ்ட்ரெயின், ஒன்னுன்றது the order in which it has been isolated. புரியுதா? எஸ் மேம். இப்ப எக்ஸோ எண்டோநியூக்ளியஸ் டைப்ஸ் வெளியே நடத்தினால ஓரங்கள்ல கட் பண்ணா எக்ஸோ, சென்டர்ல கட் பண்ணா எண்டோ. இது படிங்க. Exonucleus, they remove nucleotides from end of the DNA. Endonucleus, they cut at specific position within a DNA. They bind to specific recognition sequence of the DNA and cut the two strands at a specific point. So exonucleus na they remove nucleotide from ends of the DNA. DNA ஓட ஓரங்கள்ல கட் பண்ணா எக்ஸோநியூக்ளியஸ், சென்டர்ல நமக்கு வேண்டிய சைட் ஸ்பெசிபிக் சைட்ல கட் பண்ணா எண்டோநியூக்ளியஸ். கிளியரா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் முதல்ல கண்டுபிடிச்சு எண்டு 2. உங்க மனசுல ஒரு டவுட் வரலாம், மேம் முதல்ல நான் இண்டு 1 தானே மேம் இருக்கணும், நான் ஏன் மேம் இண்டு 2 சொல்றாங்க? அப்படி ஒரு டவுட் இருக்கா? எஸ் மேம். ஏன்னா இங்க பாருங்க, அவங்க முதல்ல கண்டுபிடிச்சது இண்டு 2 சரியா, ஆனா ஐசோலேட் பண்ணது இண்டு 1 தான். நம்ம சொல்றோம்ல பேர் வைக்கும் போது the order in which it has been isolated ன்னு சொல்றோம் சரியா. ஃபர்ஸ்ட் இண்டு 2 தான் கண்டுபிடிச்சாங்க. புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். அதனாலதான் அவங்க இண்டு 2 போடுறாங்க. சோ இந்த இண்டு 2 பாத்தீங்கன்னா ரெகக்னிஷன் சீக்வென்ஸ் இந்த மாதிரி நாம இங்க பாருங்க, இது வந்து நிறைய பாக்டீரியால இருந்து எடுக்கப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. மேல உள்ளது வந்து கீழே உள்ளது வந்து அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ்ல தான் கட் பண்ணுது. வெரி குட். பாலியண்ட்ரோமிக் சீக்வென்ஸ்ல தான் கட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஈகோ R1ங்கிறது ஈகோலைல இருந்து எடுத்தோம். இண்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸால இருந்து எடுத்திருக்கோம். பேம்னா பேசிலஸ் அமைலோலிக்னு ஒரு பாக்டீரியால இருந்து எடுத்திருக்கோம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இன்னொரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம், மேல இருக்க 2க்கும் கீழே இருக்க 3க்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. மேம் மேல இருக்க 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் அது 2க்கு மட்டும் நடுவுல பாக்குறாங்க மேம், கீழ இருக்கிறதுக்கு கண்டினியூஸ் சீக்வென்ஸ் பாக்குறாங்க மேம். மேல உள்ளது வந்து பிளெண்டா இருக்கும் மேம், ரெண்டா அட்டாச் ஆகுற மாதிரி இருக்கு மேம். மேல இருக்கிறது பிளண்ட் எண்ட் கட்டிங், அதாவது ஒரு விஷயத்தை கட் பண்ணும்போது இங்க பாருங்க, இப்ப இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மொக்கையா இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல, இது போல 2 பீஸ் வரும். இத நம்ம என்ன கட்டிங்னு சொல்லுவோம்? இத என்ன சொல்லுவோம்? பிளண்ட் எண்ட். இதுவே ஸ்டிக்கி எண்ட்னா இப்ப இந்த இடத்துல சின்னதா இருக்கும் சரியா, சின்ன கட்டு, திருப்பி இப்படி வந்து இங்க பெருசு. புரியுதா நான் சொல்றது? ஒண்ணு சிறுசு இன்னொன்னு பெருசு, அந்த மாதிரி. இப்ப ஒரு பேப்பர் நீங்க வேணா உங்க கையில பேப்பர் இருந்தா எடுத்துக்கோங்கடா, அந்த பேப்பரை நீங்க கட் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி. இது வந்து 2மே சம அளவுல கட் பண்ணீங்கன்னா பிளண்ட் எண்ட். இன்னொன்னு இப்படி ஒண்ணு கட் பண்ணி இந்த பேப்பரை இப்படி கட் பண்ணுங்க.
இப்படி கட் பண்ணுங்க. இன்னொன்னு புரியுதுலமா நான் என்ன சொல்றேன்னு? மேல பெருசு கீழே ma'am. சின்னது. அடுத்த வாட்டிக்கு மேல பெருசாவும் கீழே சின்னதாகும். அந்த மாதிரி இப்படி பண்றது என்ன கட்டிங்க? ஸ்டிக்கி எண்ட் கட்டிங். புரியுதா? பிளண்ட் எண்ட்னா இப்படி மொக்கையா பிளண்டா ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருந்தா பிளண்ட். ஸ்டிக்கி எண்ட்னா மேல இருக்கிறதுல ஒரு பக்கம் வெறும் ஜி தான் இருக்கு. மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெறும் ஜி, மத்தது லாங். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வெறும் ஜி, இந்த பக்கம் லாங். புரியுதா? புரியுதா இல்லையா? Yes, ma'am. இதுதான் ஸ்டிக்கி எண்ட் பிளண்ட் எண்ட். ஸ்டிக்கி எண்ட் கட்டிங்க்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கன்னா கொஹெசிவ் எண்ட். COHESIVE. கொஹெசிவ். என்ன சொல்லுவாங்க? cohesive end. Cohesive. கொஹெசிவ் அப்படின்னா ஸ்டிக்கி எண்ட் தான் வந்து ரொம்ப டக்குன்னு ஒட்டிக்கும் பிளண்ட்டை விட. கொஞ்சம் இந்த மாதிரி ஏற தாழ இருக்கிறது தான் டக்குன்னு ஒட்டும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் மேம். Ma'am. இதுல ஈகோ R1ஓட சீக்வன்ஸ் ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்கம்மா. GAATTC இண்டுது. இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கிற இந்த 5 மட்டுமாவது படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய படிக்கலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த 5 மட்டும் படிச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? No, ma'am. மேம் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க மேம். அடுத்து போலாமா? எஸ் மேம். Yes, ma'am. படிக்குமா யாராவது? Restriction endonuclease recognizes a specific paleotropic nucleotide sequences. It is a sequence of base pairs that read the same on two strands in 5' to 3' and 3' 5' direction. இது கிளியரா இருக்குல்ல? 5 prime 3 prime 3 prime 5 prime படிச்சா ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ Yes, நம்ம ma'am. சொன்ன ஸ்டிக் கண்டென்ட் பத்தி படிக்க போறோம். ஸோ மேல நீங்க பாக்குற பிக்சர்ல
எப்படி கட் ஆயிருக்கு, பிளண்டா கட் ஆயிருக்கு. கீழே பாக்குற பிக்சர் பாருங்க, ஸ்டிக்கி அண்ட் கட்டிங் தெரியுதா? ஒரு மேல சின்னது கீழே பெருசு, இந்த சைடு மேல பெருசு கீழே சின்னது. ஓகே, இது கிளியரா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே Ma'am, on previous page மட்டும் வைங்க ma'am. Previous page மட்டும் வைங்க. Thank you ma'am. நெக்ஸ்ட் இது படிங்கடா, ஸ்டிக்கி எண்ட்ஸ் பத்தி ஒரு வாட்டி. Restrictions enzymes cut the strand a little away from the center of palindrome sites, but between the same two bases on the opposite strands. This leaves single-stranded overhanging stretches at the ends. They are called sticky ends. இப்போ ஸ்டிக்கி எண்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? படிமா. Sticky end form H bond with their complementary cut. இப்போ இது இருக்குன்னு வைங்களேன், இப்போ நீங்க வேற ஒண்ணு கொண்டு வந்து இன்சர்ட் பண்ண போறீங்கன்னா வரும்போது இந்த டீக்கு நேரம் H பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணி இங்க பாருங்கடா. இப்போ இந்த ரெட் கலர் டிஎன்ஏ சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரெட் கலர் டிஎன்ஏ இருக்கு, இங்க பிளாக் இருக்கு. இந்த ரெட்டோட இது வந்து இந்த பக்கம் ஒயிட், இந்த பக்கம் மேல வந்து பிளாக். இந்த ஒயிட்டும் பிளாக்கும் எப்படி சேருதுன்னா நடுவுல யூசிங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். என்ன பாண்ட் யூஸ் பண்ணி சேருது? ஹைட்ரஜன் பாண்டோட சேருது. ஆனா அத ஒற்ற என்சைமுக்கு என்ன பேருன்னா டிஎன்ஏ லைகேஸ். டிஎன்ஏ லைகேஸ் தான் எப்பவுமே ஒட்டி விட்டுரும். சரியா? நம்ம அங்க கூட படிச்சோம்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல, ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. ஞாபகம் இருக்காடா? இது யாரா இப்ப வாசிச்சிருங்க பார்க்கலாம். கடகட Sticky ends form H bonds with their complementary cut counterparts. This stickiness facilitates action of DNA ligases. When cut by the same restriction enzyme, the DNA fragments have the same kind of sticky ends. They are joined by DNA ligases. They are joined by DNA ligases. இது கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, இங்க ஃபாரின் டிஎன்ஏ பிளாஸ்மிட் இப்படி துண்டு துண்டா இருக்குது. நடுவுல லேகேஸ் என்சைம் வித் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷனோட ஜாயின் பண்ணி. ஓகேவாடா? புரிஞ்சுதா இந்த பார்ட்? எஸ் மேம். நீங்க தான் சொல்லணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. No doubt. எல்லாருக்கும் இது பக்காவா இருக்குல்லமா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ல என்னென்னலாம் படிச்சுட்டே வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Endonuclease, exonuclease. Exonuclease nomenclature எப்படி பண்ணனும்னு, palindromic sequence, types of end. Types of
End. End. Sticky and blunting. அதெல்லாம் பாத்தீங்க இல்லையா? கிளியர் இல்லாம அந்த பார்ட் ஃபுல்லா உங்களுக்கு நாமன்கிளேச்சர் எப்படி வைப்பீங்க? பேர் எப்படி கொடுப்பீங்க? Genus, species, First letter of genus, the strain, next two letters of species, strains, and The order in which isolate. இப்போ செகண்ட் டூல் என்னன்னு சொன்னேன்டா? Cloning vector. குளோனிங் வெக்டர். குளோனிங் வெக்டருக்கு 4 ப்ராப்பர்ட்டி சொன்னேன். என்னென்ன ப்ராப்பர்ட்டி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ORI site, cloning site, Origin collectible of marker, replication, selectable marker, cloning vectorless transfer. For cloning in plants and animals. வெக்டர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடுத்த பாயிண்ட், அடுத்த பேரா அது. இதுல ஜஸ்ட் இவ்வளவுதான். ORI, செலக்டபிள் மார்க்கர், cloning site, vectors for cloning genes in plants and animals. ஓகேவா? புரிஞ்சுதாமா? yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. இப்போ நம்ம cloning vectors பத்தி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். ஒரு பாயிண்ட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாராவது படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். It is a DNA molecule that can carry a foreign DNA segment and replicate inside the host cells. Example, plasmids, bacteriophages, etc. So it is a DNA molecule that can carry a foreign DNA segment. சரியா? ஒரு DNA molecule என்ன பண்ணுது? That can carry a foreign DNA segment and replicate inside the host cell. இந்த பாருங்க, நீங்க பார்க்குற பாக்டீரியால இதுதான் பிளாஸ்மிட். இந்த பக்கம் நீங்க பார்க்குற பிளாஸ்மிட், இந்த பக்கம் நீங்க பார்க்குற பாக்டீரியோஃபாஜ். பாக்டீரியோஃபாஜ் அப்படிங்கிறது என்னன்னா மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். infecting the bacteria. இது புரியுதா? பிரேக் ஆகுதாடா? எஸ் மேம். நெட்டும் நல்லா தான் இருக்கு, காத்து தான் நினைக்கிறேன்டா. So cloning vector one plasmid in bacteriophage. இதை நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். Noted. Student screen share ஆகுதாடா? Yes, ma'am. Students ஆனா பேசுறது கேக்குதா இல்லையாடா? Break ஆகுது மேம். From voice. கேட்க மாட்டேங்குதா உங்களுக்கு? Students Yes, ma'am. Yes, ma'am. இப்ப எப்படி மாட்டேங்குது? சரிம்மா, இது நோட் பண்ணிட்டீங்களா? குளோனிங் வெக்டர், பிளாஸ்மிட், பாக்டீரியோஃபாஜ்.
Yes, Yes, ma'am. Yes, ma'am. சொல்லுங்கடா. இப்ப பிளாஸ்மிட் பாக்டீரியோபாக்ஸ் இது ரெண்டு பத்தி படிச்சிடலாம். பிளாஸ்மிட்ன்றது தானாவே ரெப்ளிகேட் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். Yes, ma'am. ஸோ இதுல பாக்டீரியோபாஜ் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாடா? இல்ல ma'am. இல்ல மேம். பிரித்திகா ஸ்ரீதான் மேம். பிரித்திகா ஸ்ரீ. ஹாஸ்டல் கண். அம்மா என்ன மாத்திருடா. ஸோ பிளாஸ்மிட்ங்கிறது அம்மா இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? Yes, ma'am. Yes, ma'am. சரிடா, தேங்க்யூ. பிளாஸ்மிட் வந்து அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அப்படின்னா பாக்டீரியாவுக்கு இருக்க டிஎன்ஏ இல்லாம வேற எக்ஸ்ட்ரா. இது என்ன பண்ணும்? 1 to 2 காப்பீஸ் பர் செல்லு. சரியா? சில பிளாஸ்மிட் என்ன பண்ணும்? ஒரு செல்லுக்கு ஒரு காப்பியோ 2 காப்பியோ போடும். சிலது வந்து 15 to 100 காப்பீஸ் கூட போட்டு கொடுக்கும். இது புரியுதா? எஸ் மேம். காப்பீஸ் நம்பர் புரியுதாடா? இப்ப வாய்ஸ் ma'am. கிளியரா இருக்கா? Yes, ma'am. நிறைய ஹை காப்பி நம்பர் போடும். சரியா? யார போய் இன்ஃபெக்ட் பண்ணுதோ அவங்க உடம்புல நிறைய காப்பீஸ் போடும். இது கிளியரா இருக்காடா? எஸ் மேம். When the cloning vectors are multiplied in the host, the linked piece of DNA is also multiplied to the numbers equal to the copy number of vectors. ஓகேவா? புரியுதா? இப்போ பாருங்க, ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நீங்க வந்து இங்க இருந்து ஒரு வெக்டர் எடுத்திருக்கீங்க. வெக்டர் கூட இப்போ இத க்ளோன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பாக்டீரியா உடம்புல நீங்க போட்டீங்க இத அப்படின்னா, இப்ப அதோட டிஎன்ஏ இருக்குன்னு வைங்களேன். இங்க பாருங்க, இப்ப இது வந்து பாக்டீரியாவோட டிஎன்ஏ. இது கூட நீங்க உங்க டிஎன்ஏவையும் போட்டீங்க, டிசைரபிள் டிஎன்ஏவை போட்டீங்க. இப்ப பாக்டீரியல் டிஎன்ஏ தன்னோடத இப்படி காப்பி போட்டுக்கிட்டே வரும். தன்னோடத இப்படியே காப்பி போட்டுட்டே வரும் பொழுது நம்மளோட டிசைரபிள் டிஎன்ஏவையும் காப்பியா போட்டு. புரியுதா? உங்களுக்கு இன்னும் கூட புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த இடத்துல ஏ ஜி சி ஜி ஏ இருக்கு. இது வரைக்கும் தான் அது காப்பி போடணும். ஆனா அது என்ன பண்ணிடும்? நம்ம டிஎன்ஏ இருக்குல்ல, சி ஜி சி ஏ, அதையும் சேர்த்து காப்பி காப்பியா போட்டுரும். அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே? Yes, ma'am.
இது கிளியரா இருக்கா? Yes, ma'am. Ma'am. அதான் இந்த பாயிண்ட் சொல்லுது. படிங்க, இப்ப இந்த பாயிண்ட் திரும்பி படிச்சு பாருங்க. When the cloning சொல்லுடா, கேட்கல எனக்கு. when the cloning vectors are multiplied in the host, the linked piece of DNA is also multiplied to the numbers equal to the copy number of the vectors. நம்ம எவ்வளோ வெக்டர் போட்டோமோ அவ்வளோக்கு இதுவும் காப்பி பண்ணிக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வெக்டரோட ஃபீச்சர்ஸ் 4 ஃபீச்சர்ஸ் என்னென்னது? ORI selectable marker, cloning style, vector of cloning genes. ORI. இப்போ இது வந்து ஆர்டிஃபிஷியலி க்ளோன்டு வெக்டரு, நெஜ வெக்டர் கிடையாது. பட் இதுல நீங்க பார்த்தா எல்லா விஷயமும் இருக்கும். ஓஆர்ஐ, ஓஆர்ஐனா இந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு காப்பி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இப்படி இருக்குன்னு வைங்க, இது ஒரு வெக்டரு, இந்த பீஸ் தான் ஓஆர்ஐ. இதுதான் ஓஆர்ஐனா அடுத்து காப்பி போடும்போது சும்மா இங்க இருந்தெல்லாம் காப்பி கண்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இது இன்னொரு காப்பி போடுதுன்னா அந்த காப்பி இதோ இங்க இருந்து தான் ஸ்டார்ட். புரியுதா? புரியுதாம்மா? இதே மாதிரி ஒரு காப்பி இந்த இடம், திருப்பி இது இன்னொரு காப்பி போட போகுதுன்னாலும் இந்த ஓஆர்ஐ கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் அத ஓஆர்ஐ, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். யாராவது படிங்க. படிங்கம்மா. Origin of replication, ORI, selectable mark. Selectable marker gene, cloning sites, vectors for cloning genes in plants and animals. அவ்வளவுதான். இது கிளியராடா? இப்ப அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஓஆர்ஐ பார்த்தோம். ஓஆர்ஐ வெளியே நடத்தினல ஒயிட் போர்ட்ல, இங்க என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓஆர்ஐன்றது தான் Origin. ஆரிஜின். வேர் த என்ன ஸ்டார்ட் ஆகும்? Where the copying starts. ரெப்ளிகேஷன் அல்லது காப்பியிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஓஆர்ஐக்கு 2 ஃபங்க்ஷன். ஒன்னு காப்பியிங் ஸ்டார்ட் பண்ணும், ரெண்டாவது இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸை டிட்டர்மைன் பண்ணும். 5 காப்பி போடுறதா, 10 காப்பி போடுறதா, 50 காப்பி போடுறதா, இப்படின்னு டிசைட் பண்றது இதுதான். ஓகேவா? இதையும் படிச்சிருங்க. It is a sequence where replication starts. A piece of DNA linked to ORI can replicate within the host cells. It also controls the copy number of linked DNA. So, for getting many copies of target DNA, it should be cloned in a vector whose origin support high copy number. அவ்வளவுதான். இது கிளியரா? இது கிளியரா இருக்காமா?
மேம் இந்த ஓஆர்ஐ வந்து அந்த ஸ்பெசிபிக் லிஸ்ட் தான் இருக்குமா மேம் இல்ல வேற எந்த இடத்துலயாவது இருக்குமா மேம்? அது எங்க இது ரவுண்டு தானப்பா, புரியுதா? ஆனா ஒரு இடம் தான், ஸ்டார்டிங் ஒன்று தான். இப்போ நீ ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோயேன், ஜெராக்ஸ் எடுக்கும் போது நடுவுல இருந்து எடுக்குமா இல்ல அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துக்கிட்டே வருமா? ஜெராக்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து. அந்த மாதிரி தான் இது. இந்த இடத்துல இருந்து தான் இது காப்பி போடும். சரியா? ஓகே மேம். ஸோ ஓஆர்ஐக்கு ரெண்டு ஃபங்க்ஷன். என்னென்னது ரெண்டு ஃபங்க்ஷனு? ரெப்ளிகேஷனும் காப்பி பண்றதும். வெரி குட். அது ரெண்டும் சேம் தான்ப்பா. ரெப்ளிகேஷனு காப்பி, ரெப்ளிகேஷன் சேம். எத்தனை காப்பி டிசைட் பண்றது. சரியா? ஒன்று வந்து ஓஆர்ஐ ஸ்டார்டிங் பாயிண்ட், ரெண்டாவது எத்தனை காப்பீஸ்ன்னு டிசைட் பண்றது. இது கிளியரா? எஸ் மேம். அடுத்து செலக்டபிள் மார்க்கர். இது படிங்க. It is a gene that helps to select transformants and eliminate the non-transformants. If a piece of DNA is introduced in a host bacterium, it is called transformation. Such bacterium is transformant. If transformation does not take place, it is non-transformant. அதாவது ஒரு ஜீனு, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? இப்ப நீங்க வந்து நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கும்? இன்னைக்கு 69 பேர் இருக்கும். 69 பேருக்கும் நம்ம என்ன சொல்றோமோ அது அப்படியே போயிருமான்னா இல்ல, கண்டிப்பா இல்ல. அப்படிதானே? சொல்லுங்கடா. இப்ப நான் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? கொஸ்டின் கேட்டு டெஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு பிளாஸ்மிட் ஒரு வெக்டரை வெட்டி இப்படி போட்டுடுறீங்க. இது நீங்க இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்ற கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் தான் இது. இப்போ இது எல்லாருக்கும் போய் சேருமா சேராதான்னு தெரியாது. இப்ப மேபி இது வந்து இங்க சேர்ந்திருக்கலாம், இவங்களுக்கு சேராம இருக்கலாம், இவங்களுக்கு சேர்ந்திருக்கலாம். புரியுதா? புரியுதா இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு டெஸ்ட், நீங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் வச்சு யாருக்கு புரிஞ்சது யாருக்கு புரியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் செலக்டபிள் மார்க்கர். இது புரியுதா பாருங்க. டெஸ்ட் மாதிரி வச்சு இவனுக்கு புரிஞ்சிச்சு, இவனுக்கு புரிஞ்சிச்சு, புரியல புரியல அப்படி சொல்றது பேரு தான் என்னது? செலக்டபிள் மார்க்கர். இது கிளியரா இருக்கா? எஸ் மேம். இது கிளியரா இருக்காமா? அந்த மாதிரி டெஸ்ட் தான். அதாவது நம்ம கொடுத்த டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் வெக்டர்ல போய் சேர்ந்துதா இல்லையா அன்னு பார்க்க நம்ம வைக்கிற ஒரு டெஸ்ட் தான் என்னது? சொல்லுங்கடா. செலக்டபிள் மார்க்கர். செலக்டபிள் மார்க்கர். இப்போ இந்த லெசன் ஸ்கூல்ல நடத்திட்டு இருந்தாங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நடத்திருக்காங்க கொஞ்சம் கைப்புக்கு?
ரெண்டே பேர், நிதிஷ் கெசில்டா இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க. நிதிஷ் கெசில்டா நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட், டிரான்ஸ்ஃபார்மன்ட், ரீகாம்பினன்ட், நான் ரீகாம்பினன்ட் இப்படிலாம் நிறைய நடத்திருப்பாங்கல்ல, அதுக்கு என்னடா அர்த்தம்? இந்த வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மன்ட், நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். அதே மாதிரியே ரீகாம்பினன்ட், நான் ரீகாம்பினன்ட். இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரொம்ப குழப்பம் இல்ல? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. பாக்டீரியல் செல் வந்துட்டு ஃபாரின் டிஎன்ஏவை எடுத்தா ஃபார்மலன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மலன்ஸ். இல்லடா, திருப்பி சொல்லு. நார்மல் டிஎன்ஏ, நார்மல் என்ன சொல்லு? பாக்டீரியல் செல்ஸ் வந்துட்டு ஃபாரின் டிஎன்ஏவை எடுத்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மலன்ஸ். ஓ, எடுத்துக்குச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மன்ட்டா? சரி. அதே மாதிரியே பாக்டீரியல் செல் வந்துட்டு ஃபாரின் டிஎன்ஏ அக்செப்ட் பண்ணல, எடுத்துக்கல அப்படின்னா நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். நிஜமா திருப்பி சொல்ல புரியலடா எனக்கு. அதாவது ஃபாரின் ஜீனை எடுத்துக்கிச்சுன்னா நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட்டா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். டிரான்ஸ்ஃபார்மன்ட். எடுத்துக்கல. So what is the difference between transformant and recombinant? Transformant, recombinant. சரி, நான் சொல்லிட்டா? இது நிறைய பசங்களுக்கு எப்பவுமே ஒரு குழப்பமா வரும். ஸோ கொஞ்சம் கவனிங்க. இப்போ இந்த மாதிரி இது ஒரு பாக்டீரியல் செல் இருக்கு. இதுக்கு இந்த மாதிரி நார்மல் பாக்டீரியா, நார்மல் ஈகோலை இருந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். இது அவ சொன்னது கரெக்ட். இது புரிஞ்சுதாமா எல்லாருக்கும்? எஸ் மேம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மன்ட் அப்படின்னா இது நார்மல் பாக்டீரியா கிடையாது. ஒண்ணு ஆர்டிபிஷியலா நம்ம தயாரிச்சு வச்சிருப்போம். ஒரு பிளாஸ்மிட், இந்த இடத்துல ஓஆர்ஐ போட்டு, இங்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் போட்டு, சரியா? அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக்னும் போது இந்த சைடு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ், இங்க ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ், இப்படி எல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சிருப்போம். இது டிரான்ஸ்ஃபார்மன்ட் தான். ஆனா டிரான்ஸ்ஃபார்மன்ட்ல நான் ரீகாம்பினன்ட். இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்க டெட்ராசைக்ளின்ன்ற ஓஆர்ஐலாம் அதே தான் இருக்கும். டெட்ராசைக்ளின் இருக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இது இருந்துச்சுன்னா இதை நம்ம ரீகாம்பினன்ட்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உள்ள போய் படிக்க படிக்க உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட்னா நார்மல் ஈகோலை, டிரான்ஸ்ஃபார்மன்ட்னா ஆர்டிபிஷியலா நம்ம தயார் பண்ண ஒரு ஈகோலை, அதுல நான் ரீகாம்பினன்ட், அது கூட டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரீகாம்பினன்ட். ஓகே? எஸ் மேம். இதை நோட் பண்ணுங்க. இன்னும் செலக்டபிள் மார்க்கரை நான் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி முடிங்க.
Noted? Yes, ma'am. Yes? இப்போ நான் சொல்லித்தர போறதை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது நல்லா புரியும். இங்க பாருங்க. செலக்டபிள் மார்க்கர். நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம சொன்னது நம்மளோட டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் போய் சேர்ந்துதா இல்லையான்னு பார்க்குற டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை நம்ம ரெண்டா வைக்கணும். டெஸ்ட் என்ன பண்ண போறோம்? டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் ஓரல் டெஸ்டா இருக்கும், இன்னொன்று ரிட்டன் டெஸ்டா இருக்கும். ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்ன்றது ஆன்டிபயோட்டிக் மார்க்கர். இன்னொரு மார்க்கர் இருக்கு, அதுக்கு பேரு என்சைம் மார்க்கர். சொல்லுங்க, வாட் ஆர் த 2 types of test we can do? Antibiotic marker, enzyme marker. சரியா? இது ரெண்டு பண்ணலாம். இப்போ இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துருங்க. இங்க பாருங்க, பீனா பிளாஸ்மிட் பொலிவர் ராட்ரிகஸ். பீனா என்னது? Plasmid. பீனா என்னது? Plasmid. பொலிவர் ராட்ரிகஸ். அவங்க தான் இதை வந்து பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரெயினோட பேரு 300. இப்போ இது அவங்க ஆர்டிபிஷியலா பண்ண ஒரு பிளாஸ்மிட். இதுல இந்த பிளேஸ்ல ஓஆர்ஐ வச்சுட்டாங்க. சரியா? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால கட்டப்படுற ரீஜியன். இப்போ நான் உங்களை கேட்கிறேன், என் கூட இன்டராக்ட் பண்ண யாரா 2 ஸ்டூடெண்ட் பேர் சொல்லிட்டு வாங்கடா. குளோனிங் சைட்டை முடிச்சிடலாம். யாரா 2 ஸ்டூடெண்ட் வாங்க. அஸ்விகா மேம். யாரா பேர் சொல்லுங்கடா. அஸ்விகா மேம். தாமரை செல்வன். சரி, வாங்க. தர்ஷிகாவா? அஸ்விகா மேம். அஸ்விகா, ஓகே. நீ சொல்லுடா. தாமரை செல்வனும் வரியா? வெரி குட். இப்போ இங்க பாருங்கடா, இந்த பிளேஸ்ல அர்ஷிகா ஏவா? அர்ஷிகா, ஓகே. இப்ப இங்க அர்ஷிகா இருக்கிறா. சரியா? இது வந்து நம்ம ஸ்கூல்ல அர்ஷிகா இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல இங்க உட்கார்ந்துருக்கா. தாமரை செல்வன் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கடா. இப்போ நான் உங்களை கேக்குறேன், இப்ப மேம் ஒண்ணு மார்க் பண்றேன்ல, இது என்னது? இப்ப இங்க ஒரு சேர் இருக்கு, இங்க ஒரு சேரு, இங்க ஒரு சேரு. அது மாதிரி இங்க நிறைய ஸ்கூல்ல சேர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இது யாரு? Arshika. இப்ப நான் இங்க எடுத்துட்டேன். இது என்னது? இது என்னது? அந்த place இது என்னது? or seat. யாரோடது? அஸ்விகாவோடது.
அப்போ இந்த பிளேஸ் டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்? இது Ashvika's place. அர்ஷிகா, இது அர்ஷிகாவை கூப்பிட்டு இங்க பேசிட்டு இருக்கேன். திருப்பி போய் உட்காருமான்னு சொல்றேன். அப்ப அவ இங்க உட்காருவாளா, இங்க உட்காருவாளா, இங்க உட்காருவாளா? ம்? Third திருப்பி place, அவ ma'am. பிளேஸுக்கு போக சொல்றேன். தேர்ட் பிளேஸ்ல தான் உட்காருவா. அவ பேரு அர்ஷிகா. அவ போய் உட்கார்ற அல்லது கட் பண்ற ரீஜியனுக்கு பேரு அர்ஷிகாஸ் பிளேஸ். இதே மாதிரிதான் நம்மளோட பிளாஸ்மிட்ல ஈகோ R1ன்றது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட பேரு. இந்த என்சைமை யூஸ் பண்ணீங்கன்னா அது இங்க போய் தான் உட்காரும். அப்போ உட்கார்ற இந்த குளோனிங் சைட்டுக்கு என்ன பேர் தான் வைப்பீங்க? Eco R1. அவ்வளவுதான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கு பேரும் ஈகோ R1 தான். அது வெற்ற இந்த குளோனிங் சைட்டும் என்னது? Eco R1. அதே மாதிரி இப்போ இங்க தாமரை செல்வம். இப்ப நான் எடுத்துன்னு வந்து அவனை இங்க இங்க நிக்கிறான். ஓகே, இப்போ இது யாரு? இது யாரு? தாமரை செல்வன். யாருமா அது? சொல்லுங்கடா. தாமரை செல்வன். இப்போ இது என்னது? தாமரை செல்வனோட ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். புரியுதா? திஸ் இஸ் தாமரை செல்வன் என்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். திஸ் இஸ் வாட்? தாமரை செல்வனோட குளோனிங் சைட். ஸோ நீங்க வெறும் குளோனிங் சைட்டுன்னா புரியாது. ஸோ இதை என்னன்னு சொல்லுவீங்க? தாமரை செல்வனோட குளோனிங் சைட். அதே மாதிரி இது ஈகோ R1, இது ஈகோ R1ஓட குளோனிங் சைட். இப்போ நான் இன்னொன்னு போடுறேன், BAMH1. இது என்சைமோட பேரு. இந்த என்சைமை போட்டேன்னா இது இந்த இடத்துல தான் உட்காந்து கட் பண்ணும். அப்ப இந்த இடத்துக்கு என்ன பேரு? BAMH1 BAMH1 restriction site or cloning site. அவ்வளவுதான்டா. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னடா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுக்கும் ஒரே பேரு, அது வெற்ற குளோனிங் சைட்டும் ஒரே பேருன்னு. அதுக்குதான் நான் இங்க சொன்னேன். இது அர்ஷிகா, இது அர்ஷிகாஸ் பிளேஸ். இது தாமரை செல்வன் பிளேஸ். இது ஈகோ R1, இது ஈகோ R1ஓட சைட். இது BAMH1ஓட சைட். புரியுதா? சூப்பரா? Yes, ma'am. தரோவா இருக்கா? Yes, ma'am. இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னா, ORI சைட்னா என்னன்னு படிச்சீங்க. அதுக்கப்புறம் குளோனிங் சைட்னா என்னன்னு படிச்சோம். யாரா ஒருத்தர் குளோனிங் சைட்டை படிச்சிருங்கம்மா. இந்த குளோனிங் சைட்ல வந்துதான் நீங்க உங்க டிசைரபிள் ஜீனை வைப்பீங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போயிட்டு இப்போ இங்க பாருங்க, ஒரே ஒரு செகண்ட். இப்போ நீங்க ஈகோ R1ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டீங்கன்னா அது இந்த சைட்டை வெட்டி எடுத்துரும். இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் அது வெட்டிடும். எனக்கு ஃபுல்லா இப்போ நான் ஈகோ R1ன்ற என்சைம் யூஸ் பண்ணேன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமா எனக்கு இந்த இடத்த கட் பண்ணி போட்டுடும். இப்போ எனக்கு வேண்டிய டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன்சுலின்னா அது கரெக்டா வந்து இங்க உட்காந்துரும். புரியுதா? Yes, ma'am. கிளியராடா?
இப்ப போய் உள்ள குளோனிங் சைட் படிச்சிடலாம். டு லிங்க் த ஏலியன்னா ஃபாரின் டிஎன்ஏ ஆர் டிசைரபிள் டிஎன்ஏன்னு அர்த்தம். படிமா. To link the alien DNA, the vector needs a single or very few recognition sites for restriction enzyme. More than one recognition site generates several fragments. It complicates the gene cloning. So to link the alien DNA, vector needs a single or very few recognition sites. So more than one recognition site, நிறைய ரெக்கக்னிஷன் போடக்கூடாது. இப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து ஈகோ R1 போடுறோம்னா அதான் போடணும். அடுத்த வாட்டி வேணா நீங்க பேம் HI போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். அதுதான் இங்க சொல்றோம். புரியுதாமா குளோனிங் சைட்டு ஸ்டூடெண்ட்? புரியுதா இல்லையா? புரியுதா? இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான டாபிக் செலக்டபிள் மார்க்கர் பத்தி சொல்ல போறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. there are two types of markerன்னு சொன்னேன். என்னென்னது? Antibiotic marker, enzyme marker. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மார்க்கர் பத்தி தான் சொல்லி தரப்போறேன். என்ன சொல்லி தரப்போறேன்? Antibiotic marker. Antibiotic marker. சொல்லலாமா? சொல்லலாமா? இங்க பாருங்க. இப்போ இதுதான் நம்மளோட PBR 322. இதுல என்னென்ன முக்கியமான சைட் இருக்கும்னா ORI ஆரம்பிக்கிற சைட்டுக்கு தேவையான புரோட்டீன், ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட் இது இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி குளோனிங் சைட்டு ஹிண்டு, ஈகோ R1, பேமு, இந்த மாதிரி நிறைய குளோனிங் சைட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கும்னோ ORI, ROP, குளோனிங் சைட். இன்னொன்று என்னன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இது என்னதுரா? Antibiotic ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெட்ராசைக்ளின்ன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக். யூஸ்வலா பாக்டீரியா இது போட்டா செத்துரும். பட் இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் கொடுத்துட்டீங்கன்னா அது சாகாது. ரெசிஸ்டன்ஸ்னா உனக்கு எதிராக நான் இருப்பேன், நீ உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படி அர்த்தம். புரியுதா இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. ஸோ இப்போ இதுல என்ன பண்றோம்? இந்த பக்கம் நம்ம டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். இந்த பக்கம் என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்க? Tetracycline. இந்த பக்கம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன் கொடுத்துருக்கோம். 2 ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கோம். ஒன்னு டெட்ராசைக்ளின், இன்னொன்னுமா ஆம்பிசிலின். ஒன்னு டெட்ராசைக்ளின், இன்னொன்னு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ். இது புரிஞ்சுதா? Yes, ma'am. இப்ப பாருங்க, இது வரைக்கும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ நானு இது ஒரு மீடியம். இந்த மீடியம்ல ஆம்பிசிலின்ன்ற ஆன்டிபயோட்டிக் போடுறேன். இந்த மீடியம்ல டெட்ராசைக்ளினோட ஆன்டிபயோட்டிக் போடுறேன். இப்போ நார்மலான ஒரு ஈகோலை எடுத்துருக்கோம். நார்மல் பாக்டீரியா. இது ஆம்பிசிலின்ல வளருமா வளராதா?
ஆம்பிசிலின்ன்றது ஆன்டிபயோட்டிக், பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஒன்று. நார்மல் ஈகோலை ஆம்பிசிலின்ல வளருமா வளராது? வளராது. வளராது. வெரி குட். டெட்ராசைக்ளின்லமா வளரும் மேம். வளராது. எப்படிமா? எப்படிடா வளராது. டெட்ராசைக்ளின்லயும் வளராதுப்பா? புரியுதா? ஏன்னா ஆன்டிபயோட்டிக்னாலே நார்மலான ஈகோலைக்கு ஒத்துக்காது. ஆம்பிசிலினா இருந்தாலும் செத்து போயிடும், டெட்ராசைக்ளின்ல போட்டாலும் அது செத்து போயிடும். புரியுதா? எஸ் மேம். இப்ப நீங்க மேல இங்க வரைஞ்சி வச்சிருக்கோம் பாருங்க, இது வந்து PBR 322. அது என்னதுமா? PBR சொல்லுங்க. 322. 322. அதுல இந்த பக்கம் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது சொல்லுங்கடா. இது என்ன பண்ணும்? PBR 322 ரெண்டுத்துலயும் வளரும். இத நம்ம என்ன சொல்லுவோம்? நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மெண்ட். டிரான்ஸ்ஃபார்மெண்ட் பட் நான் ரீகாம்பினன்ட். ஏன்னா இன்னும் நம்ம டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியலை வாங்கிக்கல, அதால இதுக்கு என்ன பேரு? டிரான்ஸ்ஃபார்மெண்ட். வாய் தரங்க. Transformant non-recombinant. ரீகாம்பினன்ட். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வேண்டிய டிசைரபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த பச்சை கலர். சரியா? இங்க பாருங்க, இது இப்படி பழச போட்டலாம். இப்போ இந்த சைடு வந்து PBR 322 இருக்கு, இந்த சைடு இதோட ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த சைடு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது இல்லமா, அதை எடுத்துட்டு நான் என்னோட டிசைரபிள் ஜீனை இங்க போட்டு, இதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபார்மெண்ட் ரீகாம்பினன்ட். இதுக்கு என்ன பேரு? Recombinant. ரீகாம்பினன்ட் அல்லது RDNA. இப்ப நீங்க சொல்லுங்க, இது எதுல வளரும் எதுல வளராதா? ஆம்பிசிலின்ல வளரும், டெட்ராசிலின்ல வளரும். சத்தமா சொல்லு. ஆம்பிசிலின்ல வளரும், டெட்ராசிலின்ல வளராது. வளராது. வெரி குட். ஆம்பிசிலின் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இப்போ நீங்க இந்த 3 பேர் இருக்காங்க, நார்மல் ஈகோலை, PBR 322, ரீகாம்பினன்ட். நம்ம எதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும்? எதுக்காக இது வேலை செய்யறோம் நம்ம? இந்த டெஸ்ட்ல நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? PBR 320. எதுக்கு? அது எதுக்கு நம்மளுக்கு PBR 322? நம்மளோட டிசைரபிள் ஜீனை வச்சிருக்கிறவன் தானே நமக்கு வேணும். நமக்கு ஏன்டா PBR 322? Transformed recombinant. அதாவது இப்ப நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்ப என் கிளாஸ்ல 3 வகையான ஸ்டூடெண்ட்ஸ். ஒருத்தனுக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான், ஏறவே இல்லை அவனுக்கு, முதலாவது ஆளு. ரெண்டாவது ஆளு அவன் அதிமேதாவி, என் கிளாஸ்ல எல்லாம் உட்காரணுன்றதே இல்லை, அவருக்கே எல்லாம் தெரியும், நான் சொல்றதுதான் வந்து அவன் கேட்கறதே கிடையாது. முதல் ஆளும் கேட்கல, ரெண்டாவது ஆளும் கேட்கல, இந்த 3வது ஆளு தான் நான் சொல்றத கேட்கறான். நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யறான். நானுன்றது ஜெனட்டிக் மெட்டீரியல். முதல் ஆளு உங்க ஜெனட்டிக் மெட்டீரியலை வாங்கிக்கல, ரெண்டாவது ஆளும் வாங்கிக்கல, இந்த 3வது ஆளு வாங்குறான். யாரை செலக்ட் பண்ணுவீங்க? மூணாவது ஆள்.
இப்ப Transformed புரியுதா region. உங்களுக்கு? அந்த 3வது ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா பிள்ளைங்களா? Yes, ma'am. Yes, இப்போ ma'am. இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்டீரியல் growth பிளேட் ஒன்று எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பிளேட்ல நியூட்ரிட்டிவ் மீடியம்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுல 3 பேருமே இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி 3 ஸ்டூடெண்ட்டுமே இருப்பாங்க. அதுல முதலாவது ஆள் யாருன்னா இந்த கலர்ல இப்படி இருக்கிறான். இவன் நார்மல் ஈக்குவலை இந்த இதுல இவன் வளர்ந்துருப்பான். இந்த மீடியம்ல இவன் இந்த ஓரத்துல வளர்ந்துருக்கான். இவன் யாரு? நார்மல் ஈக்குவல். ஈக்குவலை. இந்த ஓரத்துல உங்களுக்கு எல்லாமே வெள்ளை கலர்ல தான் இருக்கும். நான் உங்களுக்கு புரியணுன்றக்காக சும்மா கலர் மாத்தினேன். இந்த ஓரத்துல உங்களுக்கு PBR 322 இருக்கிறான். இந்த ஓரத்துல உங்களுக்கு உங்களுடைய RDNA இருக்கான். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியல் பிளேட்ல பார்த்தோன்னே இதுதான்டா நம்ம டிசைரபிள் ஜீனை வச்சிருக்க RDNA தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம வளர்த்து அதுல இருந்து இன்சுலின் அந்த மாதிரி புரோட்டீன் எடுத்துடலாம். பட் இவனுங்க பார்க்கறதுக்கு 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க. அப்ப எப்படி நம்ம RDNA-வை செலக்ட் பண்றது? புரியுதா? Yes, ma'am. இவன் தான் உங்களுக்கு மாஸ்டர் பிளேட். இந்த பிளேட்டுக்கு பேர் என்னது? மாஸ்டர் பிளேட். Master plate. இத நம்ம ஒன்னும் செஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் இதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பரை வச்சு லைட்டா இதை மட்டும் கொஞ்சம் அந்த பட்டர் பேப்பர்ல எடுத்துக்கணும். அதாவது எது எது எங்கெங்க இருக்கோ அதே இடத்துல. இப்போ உங்க ரைட் கையில இதெல்லாம் இருக்குன்னு வைங்க, லெஃப்ட் கையில நீங்க சும்மா அந்த மருதாணி அச்சு வச்சு எடுத்துப்பீங்கல்ல, எடுத்துப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகா பிளேட், மாஸ்டர் பிளேட்ல சும்மா ஒரு பேப்பர் வச்சு அப்படியே அதோட அச்சு நீங்க ரெப்ளிகா பிளேட்ல எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கும் போது இன்னொரு ஒரு பிளேட், இந்த பிளேட்ல ஆம்பிசிலின் போட்டு வச்சுட்டீங்க. இந்த பிளேட்ல இன்னொரு ஆன்டிபயோட்டிக் டெட்ராசைக்ளின் போட்டு வச்சுட்டீங்க. இப்போ உங்களை இந்த இருந்து எடுத்தீங்கல்ல, அந்த அச்சை எடுத்து இந்த ஆம்பிசிலின்லயும் வைங்க, டெட்ராசைக்ளின்லயும் வைங்க. புரியுதா? Yes, ma'am. அப்படி வச்சீங்கன்னா அந்த நார்மல் ஈக்குவலை இந்த 2 இடத்துல வளர்ந்துருக்குமா? வளர்ந்திருக்காது. வளர்ந்துருக்காது. PBR 322 வளர்ந்திருக்கும். எவன் ரெண்டுத்துலயுமே வளர்ந்துருக்கானோ அவன் PBR 322. அவனும் நம்மளுக்கு வேணாம். பட் நீங்க உங்களுடைய டிசைரபிள் ஜீனை டெட்ராசைக்ளின் இருக்க இடத்துல வச்சிருக்கீங்க. அப்ப இந்த RDNA காரன் எங்க வளர்ந்துருப்பான், எங்க வளர்ந்துருக்க மாட்டான்? ஆம்பிசிலின்ல வளர்ந்துருக்கும், டெட்ராசிலின்ல வளர்ந்துருக்காது. வளர்ந்துருக்காது. இப்ப நம்ம ஈஸியா இந்த பிளேட் பார்த்தோன்னே இங்க வளர்ந்துருக்கான் 2 இடத்துல, அப்ப இவனும் வேணாம். மாஸ்டர் பிளேட்ல இவனையும் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இன்னொருத்தர் 2 இடத்துலயுமே வளரல, இப்ப நீயும் கிடையாது. இப்ப நேரா மாஸ்டர் பிளேட்டுக்கு போய் நீதான்ப்பா எனக்கு தேவையானவன் ஏத்துட்டு போயிடலாம். இப்படிதான் செலக்ட் பண்றோம். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? ஆன்டிபயோட்டிக் மார்க்கர் ஆர் செலக்டபிள் மார்க்கர்ல ஆன்டிபயோட்டிக் மார்க்கர். நோட் பண்ணிக்கோங்க கடகடன்னு ஒண்ணு. இங்க இருந்து நோட் பண்ணு.
Noted. Yes, ma'am. இது ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இது நோட் பண்ணுங்க. Noted. Then நோட் பண்ணிட்டீங்களாடா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எழுதியாச்சு. எழுதியாச்சா? இப்போ உள்ள போய் படிக்கலாமா? எஸ் மேம். செலக்டபிள் மார்க்கர் படிங்கம்மா. Selectable marker. It is a gene that helps to select transformants and eliminate the non-transformants. If a piece of DNA is introduced in a host bacterium, it is called transformation. Such bacterium is called as transformant. If transformation does not take place, it is non-transformant. ஓகேவா? ஸோ நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இதில் பிபிஆர் 322ல நம்ம இந்த பக்கம் ஆம்பிசிலினும் இந்த பக்கம் டெட்ராசைக்ளினும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? படிங்க. Selectable markers of E. coli include genes encoding resistance to antibiotics like ampicillin, chloramphenicol, tetracycline, and kanamycin, etc. Normal E. coli cells have no resistance against these antibiotics. இதுதான் நான் வெளியே சொன்னேன்ல, நார்மல் ஈகோலைக்கு 2 ஆன்டிபயோட்டிக்லயும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. 2த்துலயுமே அது செத்துரும், வளராது. சரியா? குளோனிங் சைட், இதுவும் நான் அந்த 2 பசங்களை எக்ஸாம்பிளா வச்சு சொன்னேன். இது படிங்க. To link the
To link the alien DNA, the vector needs a single or very few recognition sites for restriction enzymes. More than one recognition site generates several fragments. It complicates the gene cloning. So to link the foreign DNA, the vector needs a single or very few recognition sites. More than one recognition site generates several fragments. இது புரியுதா? Yes, ma'am. This will complicate the gene cloning. Okay? ஸோ இப்போ இது படிங்க, நம்ம வெளியே படிச்சது தான். இந்த ஸ்லைடோட நான் நிப்பாட்டிக்கிறேன். Ligation of alien DNA carried out at a restriction site present in one of the two antibiotic resistant genes. Example, ligation of a foreign DNA at BAM-HI site of tetracycline resistant gene in vector PBR322. As a result, recombinant plasmid is formed. If ligation does not occur, it is called non-recombinant plasmid. ஸோ இங்க பாத்தீங்கன்னா BAM-H1 சைட்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் போகும் சொல்லுங்க? எது போகும்? H1ல ஆட் பண்ணா எந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடும்? ஈகோ R1. இல்லம்மா, இங்க பாருங்கடா, BAM-ல ஆட் பண்ணா எந்த ரெசிஸ்டன்ஸ் லூஸ் ஆயிடும்? ஈகோ Tetracycline. டெட்ராசைக்ளின் லூஸ் ஆயிடும். இதுவே இப்போ நான் சொல்றேன் PVU1 இதுல வச்சீங்கன்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் லூஸ் ஆகும்? Ampicillin. அவ்வளவுதான். PVUனா புரோட்டியஸ் வல்காரிஸ், அதுல வச்சா ஆம்பிசிலின் போயிடும். BAM-ல வச்சா டெட்ராசைக்ளின் போயிடும். இதுதான் இதுக்கான அர்த்தம். மிச்சம் வந்து அடுத்த கிளாஸ்ல நடத்துன வரைக்கும் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? தேங்க்யூ. பாய். Bye. தேங்க்யூப்பா. Thank you, ma'am. தேங்க்யூமா.